லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். 11 ஆமா, அதுல வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்ல. தேமுதிக தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட சோர்வடையாம அந்த முழு உற்சாகத்தோட பணியாற்றினார்கள். 19ல மிகப்பெரிய வெற்றி, 21ல வெற்றி. ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா அப்ப என்னவோ நடந்திருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கா. அதை ஏன் ஃபன்னியா எடுத்துக்கணும்? எவ்வளவு சீரியஸான விஷயம் வாங்கிட்டு போயிருக்கலாமே. அதனாலதான் நான் சொன்னேன், விருமாண்டி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதோ சொல்றாங்க. முழு உண்மை வெளியே வரவில்லை. திருமாவர்கள் என்ன சொன்னார்? என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் ஜோசியம் பார்க்கிறார், ஆனா அவர் கட்சி நிர்வாகி. ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கிறதுனாலேயே அவங்க மதவாதம்னு கிடையாது சொன்னார்ல. வன்னி அரசு என்ன சொன்னார்? கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். 2 பேஜுக்கு பேசினார். எப்படிங்க ஒரே கட்சியில இருக்கீங்க, நீங்க தலைவர், அவர் எம்எல்ஏ, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. இதுல நீங்க இவரை குறை சொல்றதா நினைச்சுக்கிறீங்க. இந்த ஆபரேட்டிவ் பார்ட்டு முதல்ல என்ன அண்டர்லைன் பண்ணுங்க. இத்தனை நாள் இருந்தா மாதிரி, அட இதத்தாங்க நாங்க சொல்லிட்டு வந்தோம், இத்தனை நாளா சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு என்னைக்காவது ஒத்துக்குனீங்களா? இப்ப உங்க வாயிலேயே நீங்க ஒத்துக்குனீங்க. கல்வித்துறை அமைச்சருக்கு கல்வியில ஏதாவது இருக்கா? நிதி அமைச்சருக்கு எகனாமி பத்தி தெரியுமா? சட்டத்துறை அமைச்சருக்கு சட்டம் பத்தி தெரியுமா? இப்படித்தானே நீங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. சினிமா துறையில இவருக்கு வந்து அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டா, பட் உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட போவது பாஜக, உண்மையான எதிர்கட்சி தலைவராக செயல்பட போவது அண்ணாமலை அவர்கள். அதனால அவருக்கு வந்து சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். தாவேக்காவின் ஆட்சி 10 நாள் ஆயிடுச்சு. சில திட்டங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. சில பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இன்னும் ஏத்துக்கவே இல்லை. முன்னாள் முதல்வர் அவர்கள் இவர் முதல்வர் அப்படின்றதை ஏத்துக்கலையா? எஸ், கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு. எல்லா திட்டங்களுமே வந்து திமுக ஆரம்பிச்சது தான், எங்களாலதான் நடக்குது, எப்படியோ ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இன்டெரக்டா சொல்றாரு. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு தெரியுதா, அதாவது 2 சீட்ல ஜெயிச்சாங்க 91ல. அப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அதுக்கப்புறம் 11 ஆமா, அதுல வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லை. தேமுதிக தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட இந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படல. 11ல எதிர்கட்சி தலைவர் பதவி போச்சு. 16ல நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம்னு நினைச்சாங்க, வர முடியல. தொடர்ந்து 2வது தடவையாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இங்க வந்து அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருது. அப்போ கூட கொஞ்சம் கூட சோர்வடையாம அந்த முழு உற்சாகத்தோட பணியாற்றினார்கள். 19ல மிகப்பெரிய வெற்றி, 21ல வெற்றி. ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா அப்ப என்னவோ நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான் நம்ம பேசியிருக்கோம் நிரஞ்சன், ஞாபகம் இருக்கா? அதாவது விசிகா அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது அப்படியே பெருமளவில் தாவேகா பக்கம் போயிடுச்சு. இதுல வேற இவங்களுக்கு விசிகாவுக்கு மரியாதை சரியான உரிய இது கொடுக்கவில்லை அப்படின்லாம் வேற நம்ம சொல்லியிருந்தோம். திருமாவர்கள் இப்ப அதை என்ன சொல்லியிருக்காரு? அதாவது கிறிஸ்தவர்கள் வாக்கு 80% அங்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா, அவரே தான் சொல்லியிருக்காரு. கூடவே என்ன சொன்னாரு? விசிகாவுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பவர்கள் சிறுபான்மையினர், அதையும் சொல்லியிருக்காரு. அவர் தனப்பான அன்னையே சொன்னார். நம்ம என்ன வேற மாதிரி கொஞ்சம் மெட்ராஸ் பாஷையில சொன்னா, அவர் கொஞ்சம் இலக்கண தமிழ்ல பேசுகிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் வந்து திமுக காலங்காலமா, அதாவது மைனாரிட்டிகள், அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு கலவையாக எல்லாரும் சேர்ந்த ஒரு இது அப்படின்னு. இப்போ அதுல ஒரு மிகப்பெரிய போர்ஷன் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னும் போது இனிமே எதிர்காலம் என்னன்றது கேள்வி. இதே அதிமுக திமுக அப்படின்னா மாறி மாறி வந்துட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்ல, இவர்களிடம் இருந்த அந்த சப்போர்ட் பேஸ அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை இனிமே இங்க வந்து திருப்பி அனுப்புறதுன்றது ரொம்ப கஷ்டம். திருமாவர்கள் இன்டைரக்டா ஒண்ணு சொன்னார், ஞாபகம் இருக்கா? இது நாள் வரைக்கும் அவரை விஜய் அப்படின்னு தான் தெரியும். ஆனா இப்ப பிராண்டிங் ஜோசப் விஜய். அன்னைக்கு வந்து எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் கொதிச்சு எழுந்தாங்க. இன்னைக்கு அதை பிராண்டிங்னும் போது ஒத்துக்குன்னு அவரே கூட போய் சேர்ந்திருக்காரு. இப்ப நீங்க எதை எதிர்த்து குரல் கொடுத்தீங்களோ அதையே எதிர்த்து வந்து நாம போறோம் அப்படின்ற மாதிரி இல்ல இருக்கு. சரி, ரைட், இது அவங்களுடைய பிராண்டிங் அப்படின்னு கூட வச்சுப்போம். இப்ப இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அப்போ மைனாரிட்டிகள் அந்த பக்கம் போயிட்டாங்க.
ஏன் அப்படின்னா நீங்க மைனாரிட்டிகளுக்கு நாங்கள் தான் வந்து பாதுகாப்பு வளையம்னு சொல்லலாம், அவரே மைனாரிட்டி தான்ப்பா, அதைத்தான் அவர் பிராண்டிங்னு சொல்லிட்டாரு. இதுதான் இன்னைக்கு திமுக இருக்கிற பிரச்சனை. ஏத்துக்க முடியல. நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காத என்ன இருக்குது, இனிமே அதை இந்த பக்கம் தூக்கிட்டு வர முடியும்ன்றது கஷ்டம். அதுக்காகத்தான் நாள்ல இருந்தே பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்க திருமாவளவன் அவரை பத்தியே சொல்லும் போது அவருடைய செய்திகள் இப்ப பார்த்தோம். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல கொடுக்குறாரு, இந்த அதிமுக திமுக அந்த கூட்டணி விஷயங்கள்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தனியா வெளியே பிரஸ் மீட் வந்து பேசுறாரு, அவங்க பேசல, தனியா ஒரு நபர் வந்து பேசினாரு, ஒரு புரோக்கர் மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறாரு. மாத்தி மாத்தி பேசுறாருல. இல்ல அதுல நிறைய விஷயங்கள் வந்து அப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ட், ஆர் ஒவ்வொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ். விருமாண்டி படம் பாத்தீங்களா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா விசிகால ஒருத்தர் வந்து 7-5 நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு பத்திரிகையோட போட்டிருந்தாங்க, திருமாவர்களை முதல்வர் அமைச்சராக்க வேண்டும், அப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7ஆம் தேதியே அது வந்து ரிசல்ட் வந்து 2-3 நாள்ல, 4ஆம் தேதி ரிசல்ட்டா 7ஆம் தேதி. ஸோ அப்பவே இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் அவங்க சைட்லேருந்து, அப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஆனால் திருமா அவர்கள் சப்சிக்வெண்டா ஒரு 2 பேஜ் அறிக்கை ஒன்று கொடுத்தாரு. அதில் சொன்னார், இன்னும் ஒரு தலித் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் 100 ஆண்டு காலம். அது இப்ப சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி. இப்போ ஒருவேளை இப்ப திமுக அதிமுக இணைந்து இவரை வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டா சிஎம்மா நிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் வந்திருந்ததுன்னா, இவரே சொல்றாரு, இந்த மாதிரி பேசும்போது நான் வந்து அதை ஃபன்னியாகத்தான் எடுத்துக்கொண்டேன். முதல் முறையா நீங்க 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சது இப்பவே வந்திருக்கு அப்படின்னும் போது அதை ஏன் தட்டி கழிக்கணும்? இப்பவாது இந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒடுக்கப்பட்டவரை வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்களே. ஏன்னா இது எல்லாமே திருமாவளவன் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு, என்றைக்கு திமுக அதிமுக கட்சிகள் பலகீனப்படுகின்றதோ அன்றைக்கு தான் கூட்டணி ஆட்சியம் சாத்தியம்னு சொன்னாரா? இப்ப 2மே பலகீனப்பட்டு போயிடுச்சா? அப்ப கூட்டணி ஆட்சி மட்டும் இல்ல, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கா? அதை ஏன் ஃபன்னியா எடுத்துக்கணும்? எவ்வளவு சீரியஸான விஷயம் அது. வாங்கிட்டு போயிருக்கலாமே. அதான் எனக்கும் தெரியல. அதனாலதான் நான் சொன்னேன், விருமாண்டி மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதோ சொல்றாங்க, முழு உண்மை வெளியே வரவில்லை. இல்ல கூட கம்யூனிஸ்ட் பாமக இவங்களே ஏத்துக்க மாட்டாங்கல்ல. கம்யூனிஸ்ட் எப்படி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க? ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவருக்கு ஒரு சிஎம் போஸ்ட் கிடைக்குது அப்படின்னா, இந்த பக்கம் திமுக அந்த பக்கம் அதிமுக, ஏன் 2 பேரோடையும் இவங்க வந்து குடுத்தனம் நடத்திருக்காங்கல்ல, கூட்டணி போட்டு. இல்ல அவங்க 2 பேரும் வரதே வேணாம்னு சொல்றது அவங்கதான் அப்படின்னு நீங்க யாரு சொல்றது? நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு கேக்குறேன். 2 பேரோடையும் நீங்க கூட்டணியில இருந்திருக்கீங்க. நீங்க வந்து கூட்டணியிலேயே இல்லைன்னு சொன்னா ஓகே. அப்படி பார்க்க போனா விபி சிங் அவர்களை பிரதமர் வந்து ஆக்கிட்டு இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் பாஜக அந்த ஆதரவு தானே இருந்தார் அவரு. இந்த பக்கம் பாஜக ஆதரவு கொடுக்கின்ற ஒரு கூட்டணிக்கு நீங்களும் ஆதரவு கொடுத்துட்டு அவங்கள பிரைம் மினிஸ்டர் ஆகி போட்டு இப்போ வந்து அவங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இப்போ 15 ஒரு 20 குத்தா ஒத்துப்பாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்றீங்களா? அதெல்லாம் செய்வாங்க. ஆளுக்கு 5 கொடுக்குறேன்னா ஒத்துப்பாங்க. சீட்டு நோட்டு இல்லை. சோ ஏதோ நடந்திருக்கு நிரஞ்சன், முழு உண்மை வெளில வரல. அதுதான் நான் சொல்ல, அப்படி ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. ஆனா யார் எப்ப இது ஆரம்பிச்சாங்க, யார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், ஏன் இது நழுவி போனது அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளவு சுலபத்துல வெளில வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்படி வந்திருந்ததுன்னா, இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து இதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட், ஜோதிபாசு அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னும் போது அவங்க வானவே வானாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேருமா சேர்ந்து திருமாவர்களை காமன் சிஎம்மா கொண்டு வந்து நிறுத்திருந்தாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே. இந்த பாருங்க, இந்த பதவி எத்தனை நாள் நீடிக்குது, ஆட்சி எத்தனை நாள் நீடிக்குது, அதெல்லாம் வேணாம். ஒரு நாள் தான் இருந்துட்டு போயிருக்கலாம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இங்கு முதலமைச்சராக அமர முடியும். ஊபியிலயோ பீகார்லயோ பஞ்சாப்லயோ மற்ற வடக்குல இருக்கின்ற மாநிலங்கள்ல மட்டும்தான் சாத்தியம். அப்படின்றத மீறி தமிழகத்திலும் இது நடக்கும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இது அருமையான வாய்ப்பு இல்ல. அதை ஏன் முற்றுக்கணும்னு எனக்கு புரியல. அதனாலதான் நான் சொல்றேன், முழு உண்மை வெளில வரல அப்படின்னு. அவரே கொஞ்சம் பூசி மலவர மாதிரி தான் இருக்கு நம்ம பார்க்க. ஆனா இதுல நான் இன்னொன்னு கவனிக்கிறேன், நடந்திருக்கு. ஆனா சொல்ற வர கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். இனிமே அவரு திமுக கூட்டணிக்கு திரும்ப போவதில்லை, அதுதான் நல்லா தெரியுது. இல்லாட்டா
இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு சார். திமுக வீட்டுல நான் இருக்கேன், விஜய் வந்து மதசார்பற்ற இயக்கம் அப்படின்னு சொன்னாலதான் வந்து ஆதரவு சொல்லியிருக்கோம், அது இல்லன்ட்டா நான் வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதரவு விட்டு வெளியே எப்படி அவரு தாவேகால அவங்க சொல்லுவாங்களா, ஆமாங்க நாங்க வந்து இனிமே மதச்சார்பற்றவர்கள் இல்லை, நாங்கள் மதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நிரஞ்சன், நீங்க என்னைக்காவது வந்து சார் நான் ஒரு பைத்தியக்காரன் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் ஒரு முட்டாளு சார் அப்படின்னு சொல்லுவானா? அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறதுல யாராவது நாங்கள் வந்து மதவாத அரசியல் செய்கிறோம்னு சொல்லுவாங்களா? செயல் இருக்கும்ல சார், ஏதோ செயல் தெரிஞ்சா போறாரு. சரி, நான் பேர் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து மதச்சார்பற்ற அந்த கொள்கையில் தான் இருக்கின்றேன், கிறிஸ்தவர்கள் எனக்கு வாக்களித்தார்கள், இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்களித்தார்கள், நான் என் கொள்கையில் இருந்து மாற மாட்டேன். எந்த இடத்துலையும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள், யூதர்கள் இவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த 2 மதத்தினரை பத்தி மட்டும்தான் சொன்னார். இது எப்படி மதச்சார்பற்ற அரசியல்னு எடுத்துப்பீங்களா இல்ல மதவாத அரசியல்னு எடுத்துப்பீங்களா? இது ஒண்ணு போதுமே. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? மக்களை வந்து மக்களா பாருங்க, ஏன் நீங்க மத ரீதியாக பிளவுபடுத்துகின்றீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கணுமா வேணாமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு ஆர்குமெண்ட் சே, இப்போ பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் அவர் சொல்றாரு, எனக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டார்கள் அதனால நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ரவுண்டு கட்டி கேட்பாங்களா இல்லையா, ஜாதி அரசியல் செய்கின்றார் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சொல்றது மத அரசியல் இல்லாம வேற என்னன்னு சொல்றது? அப்ப அதை கேட்டுன்னு இருப்பீங்களா? சரி, இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க வந்து மதவாதம்னு சொன்னா வந்துருவோம்னு. இந்த ரத்தன் பண்டிட் நியமனம் திருமாவர்கள் என்ன சொன்னார்? என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் ஜோசியம் பார்க்கிறார், ஆனா அவர் கட்சி நிர்வாகி. ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கிறதுனாலேயே அவங்க மதவாதம்னு கிடையாது சொன்னார்ல. வன்னி அரசு என்ன சொன்னார்? கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். 2 பேஜுக்கு பேசினார். எப்படிங்க ஒரே கட்சியில் இருக்கீங்க, நீங்க தலைவர் அவர் எம்எல்ஏ, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, அது கண்டினியூ ஆய்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், இது தொடர்ந்தால் இந்த நியமனத்தை ரத்து செய்யலைன்னா நாங்க வந்து திரும்பி போயிடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அது மறைமுகமாக பாஜகவின் ஆட்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க வெளில வந்தாலும் ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை, 25 பேர் அங்க இருக்காங்க, நாளைக்கே 47 பேர் கூட வந்துருவாங்க. நான் இப்ப கேட்கிறேன், 47 பேரும் வந்துடுறாங்கன்னு வச்சுப்போமே அதிமுகல, இவர் வெளில வந்துடுவாரு? ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும் சொல்லிட்டு தானே நீங்க போனீங்க. இப்ப அதுக்கு சான்ஸ் இல்லை, 47 பேர் ஸ்ட்ராங்கா வந்துடுறாங்க. அப்ப நீங்க வருவீங்களா? கம்யூனிஸ்டும் இந்த மாதிரி ஒரு தோழமை முட்டு குத்துந்தாங்க, இன்னும் நீங்க இது மாதிரிலாம் பண்றீங்க, சரி இது மாதிரி பண்ணா நாங்க வந்து ஆதரவை விலக்கிக் கொள்வோம்னு சொல்ல வேண்டியது தானே. அது சொல்லவே மாட்டாங்க. இப்ப சொல்றேன், அவங்களுக்கு 2031 இவங்க தேவை, விஜய் தேவை, இனிமே எல்லா காலத்திலயும் தேவை. காங்கிரஸ் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லல. காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, இனிமேல் பஞ்சாயத்து தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் அவங்கதான். சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். ரொம்ப ஓவரா இல்ல இதெல்லாம்? இது நீங்க வந்து எடப்பாடிய முதுகு குத்தின்னு சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு கட்சியை நீங்க பார்க்க முடியுமா? இது திமுக மட்டும் ரொம்ப யோகியம் கிடையாது. 2004 வந்து அங்க பதவிய சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் கபால் இவங்களோட வந்து கூட்டணி சார் இல்லையா? அதனால எல்லாரும் கையில வந்து முதுகு பின்னாடி குத்துறது தான் காத்து நிற்கிறாங்க, யாரும் இங்க யோகியம் கிடையாது. சோ ஒருவேளை அதிமுக முழுக்க அங்க வந்தா கூட, இப்ப நான் ஒரு காரணம் சொல்லவா? இல்ல அதிமுக ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றது. இந்த நேரத்துல இடதுசாரி சிந்தனை கொண்ட கட்சிகள் அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ மறைமுகமாக பாஜகவின் ஆதிக்கம் அங்கு தொடரும், வலதுசாரி சிந்தனைகள் அது கொண்ட நடவடிக்கைகள் தான் அங்கு தொடரும். அதுக்கு ஒரு செக் வைக்கணும்னா இடதுசாரிகள் இந்த ஆட்சியில இருக்கணும். இது நல்லா இருக்குல்ல முட்டு? இந்த மாதிரி நிறைய முட்டு வச்சிருக்கோம் நம்ம, அப்பப்ப அப்படியே எடுத்து விட்டுன்னே இருப்போம். பார்க்க தானே போறீங்க நீங்க. ஸோ அவங்க இந்த பக்கம் வரப்போறது கிடையாது. அதனால ஏதோ ஒன்று சொல்லினுக்கிறாங்க. 2வது, இது வந்து உறுதிப்பட ஒன்று சொல்றதுன்னா, ஆமாங்க இவர் வந்து இதை பேசினாருங்க, அவர் இதை சொன்னாருங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். யாரோ வந்து பேசினாங்க, 4:45 மணிக்கு பேசினாங்க, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் சரியில்லைங்க. இது வந்து நீங்க அதிமுகவை மட்டும் இல்லை, திமுகவை தான் முதல்ல நீங்க டேமேஜ் பண்றீங்க. கூட்டணியில இருந்து இது மாதிரி பண்றது சரியில்லை இல்லையா? இது நான் என்னைக்குமே சொல்வேன். தனிப்பட்ட முறையில பேசப்பட்ட விஷயங்களை வந்து பொது வெளியில பேசுவதுன்றது, அதை ரிவீல் பண்றது ரொம்ப வராரு என்னங்கிறது புரியல. ஏங்க அவர் என்னங்க சொல்ல வராரு? சிம்பிள், நாங்க இனிமே தாவேகா விட்டு வரமாட்டோம், திமுக நீங்க அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருங்க, இதைத்தான் சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான்.
அது நீங்க புரிஞ்சுக்கலன்னா அது உங்களுடைய தப்பு. திமுக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாஜக ஒரு வெற்றி, ஒரு சீட்டு வெற்றி. 2022லேருந்து 2025 பிப்ரவரி மார்ச் ஐ திங்க் அது வரைக்கும் நல்ல ஒரு பாஜகவுக்கான ரைஸ் வந்து தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம். கட்சியுடைய வளர்ச்சி, எதிர்கட்சி பிரியாணி ரைஸா வளர்ச்சின்னு சொல்லிட்டேன்ல, கட்சியோட வளர்ச்சி ஒரு எழுச்சியா இருந்தது. எதிர்கட்சி அந்தஸ்துல செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆக போகுது? ஒரு சீட் வச்சிருக்காங்க, என்ன ஆக போகுது? எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை நிரஞ்சன். அதனால நாங்க ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கோமா இல்ல வந்து 71 எம்எல்ஏ வச்சிருக்கோமா அது முக்கியம் கிடையாது. எப்படி செயல்படுகின்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஆனா அவரை சொல்லலை, வருவார். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க தானே போறீங்க. 21லேருந்து 26 காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவரா சட்டமன்றத்தில் இருந்தது யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா உண்மையா எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டது யாரு அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த 25லேருந்து இன்னி வரைக்கும் பாஜகவின் தமிழ் மாநில தலைவர் யாருன்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த தலைமை மாதிரி செயல்பட்டவர் யாரு அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதனால இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்க வந்து எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். அது வந்து அவசரப்பட்டு அவங்க அந்த முதல்ல 6 மாசம் இடையூறு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து முதல் நாள்லேருந்தே அவங்க வந்து முட்டி மோதிட்டு இருக்காங்க, அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டெஸ்பரேஷன். பட் உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட போவது பாஜக, உண்மையான எதிர்கட்சி தலைவராக செயல்பட போவது அண்ணாமலை அவர்கள். அதனால அவருக்கு வந்து இப்ப சொல்றேன் இனிமேதான். அதனால அவருக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் பதவி கொடுப்பீங்களான்னு கேட்காதீங்க. அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர், மக்கள் எதிர்கட்சி தலைவர். ஏன் மக்கள் முதல்வர்னு சொல்லலாம், மக்கள் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லக்கூடாதா? எப்படி ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவர் பேசிட்டு இருக்காரு, அவரு எதிர்கட்சி தலைவர், இவரு மக்கள் எதிர்கட்சி தலைவர். அதுதான் நான் சொன்னேன், மக்கள் முதல்வர்னு நீங்க ஒருத்தர் கொண்டாடும் போது மக்கள் எதிர்கட்சி தலைவர்னு சொல்ல வேணாமா? ஏன் அப்படி போன 5 வருஷத்துல எடப்பாடி கூட தான் வந்து எதிர்கட்சி தலைவர். அப்ப சரி, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் டவுனா இருந்துச்சு. இப்பதான் இவரு முதல் நாள்ல இருந்தே ஸ்கோர் பண்றாருல்ல. நீங்க எப்படி சொல்லுவீங்க அண்ணாமலை அப்படின்ட்டு? தம்பி, காடா சுத்தலாம், பட்டா பாக்கியம் படா கட்டி லேகியம் அப்படின்னு அடிச்சா அது 6 வரணும். அவர் தான் அச்சினே இருக்கிறாரு அப்படின்னா நீ பாட்டுக்கு அடிக்கிறான்ட்டு காடா சுத்தி போட்டு அது ஸ்டம்ப தட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ இவரு முத நாள் பேசின விஷயம் எடுத்துக்காங்க, 35% 65% உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஏங்க இது கேட்டு கேட்டு புடிச்சு போன விஷயங்க. காலங்காலமா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நானே 17லயே என் டிராமால போட்டது, ஜெயிச்சா சீட்டு கணக்கு, தோத்தவனுக்கு தான் ஓட்டு கணக்கு அப்படின்னு. இந்த காலத்திலயும் அதே டயலாக சொல்லியிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுமா? அப்புறம் சிறுபான்மை அரசுன்றாங்க. இது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரியா கவுண்டர் குத்து, இது சிறுபான்மை மைனாரிட்டின்னு சொன்னாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட், இது மைனாரிட்டிகளுக்கான கவர்மெண்ட் அப்படின்னு அப்படியே திருப்பி அடிச்சாரு. இவர் சிறுபான்மைன்னு தமிழ்ல சொல்லிட்டு போறாரு. அவங்க உடனே இது சிறுபான்மையருக்கான அரசுன்றாங்க. ஏப்பா, இது முரசொலி பட்சிருந்தாலே இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். அது ஏற்கனவே இதெல்லாம் வந்து பேசி முடிச்சாச்சு, இனிமே எதுக்கு பேசலாம் அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் ஒருத்தர் பேசினுக்காரா, பார்த்தீங்களா கெத்து காட்டி விட்டார், கலக்கி விட்டார் அப்படின்னா இதெல்லாம் என்ன கெத்து எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து நாமளே வந்து நோபாலும் ஃப்ரீ ஹிட்டும் கொடுத்துட்டு இருக்கா மாதிரி. அப்புறம் வந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு முதல் நாள்ல இருந்து. இப்போ அவங்க திருப்பி திருப்பி திமுக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஐயோ இங்க இத்தனை கொலைகள், அங்க வந்து அந்த கொலை, ஆட்சி மாறிடுச்சு, காட்சி மாறும்னு சொன்னீங்களே முதல்வரே, ஏன் மாறல? அப்ப என்ன அர்த்தம்? இத்தனை நாள் இருந்தா மாதிரி தான் இன்னைக்கும் இருக்குது, அதானே? இதுல நீங்க இவரை குறை சொல்றதா நினைச்சுன்னு இருக்கிறீங்க. அந்த ஆபரேட்டிவ் பார்ட்டு முதல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, இத்தனை நாள் இருந்தா மாதிரி. அட இதைத்தாங்க நாங்க சொல்லிட்டு வந்தோம், இத்தனை நாளா சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு என்னைக்காவது ஒத்துக்குனீங்களா? இப்ப உங்க வாயிலேயே நீங்க ஒத்துக்குனீங்க. அப்போ நீங்க வந்த முத நாள்ல இருந்து இப்படி யாரையும் போதும் என்ன சொல்லுவாங்க, 5 வருஷம் உக்காந்து இருந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க? இப்பதானே வந்துக்கிறாங்க, 5 நாள் கூட ஆகலல்ல, ஏன் அவசரப்படுறீங்க? பண்ணுவாரு, உக்காருங்க அப்படின்வாங்க. ஸோ நீங்க எவ்வளோ திட்டுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா போய் சேர்ந்துடும், சிம்பத்தியா கூட கிரியேட் ஆகுது. அதான் இதே நீங்க என்ன பண்ணணும், ஒரு 3 மாசம் கம்முன்னு விட்டுட்டு என்ன பண்ணீங்க, என்னவோ அப்படியே வானத்தை வில்லா வளைக்க போறோம்னு சொன்னீங்க. சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க கூட முதல்வரால் முடியவில்லை. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாரா, இதை பண்ணாரா? இவங்க என்ன பண்ணணும், கேள்வியே கேட்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா உடனே அந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாரும் போய் அங்க உக்காந்துக்க வேண்டியது, இப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அது சரியான அரசியலா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு முத நாள்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கும் போது இத்தனை நாள் இருந்தது அப்படியே இருக்கு, இத்தனை நாள் இருந்தது அதைத்தான ரீல்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசுனதுக்கு நிறைய பாராட்டுகள் வருது. நடிகர் சத்யராஜ் சொல்றாரு, உதயநிதி அவர்கள் சூப்பரா பேசியிருக்காருங்கிறாரு. முன்னாள் சிஎம் போய் அவர் வாழ்த்து வாங்குறாரு முதல் நாள் பேசுனதுக்கு.
அவங்க வந்து அவருடைய ரைஸ் வந்து எதிர்பார்க்கறாங்களா அங்க, அதுக்கு தான் இந்த விஷயமா? நிரஞ்சன், உங்களை அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? அவர்கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ண வீடியோ எல்லாம் கொண்டு போய் வந்து தம்பி எப்படா இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஐயோ அண்ணா கலகிட்டண்ணா, வேற லெவல்ல ஆசம் சொல்லுவானா மாட்டானா? அதே அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டாதான் சொல்லுவான், என்ன தம்பி இது சரியில்லையே அப்படின்மா. நமக்கு வேணப்பட்டவங்க இப்படிதாங்க சொல்லுவாங்க. ஆட்சியில இருக்கும்போது இதத்தான் ஆரம்பமே அதிரடி, நீங்களாம் அது ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பாலிலேயே சிக்ஸர் அடித்தார் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு போட்டுருந்தாங்க. எதை பண்ணாலும் முதல் பாலிலேயே சிக்ஸர் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பண்ணி பண்ணி முதலமைச்சரை கவுத்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவரை கவுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி சார் அந்த 200 தொகுதி ஜெயிச்சிரும் 2 வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இது வந்து எதிர்கட்சிகளால தோத்து போனோம் அப்படின்னு சொல்றதை விட இந்த கூட நின்றுக்கின்னு ஜால்ரா அடிக்கிற கும்பல் இருக்குது பாருங்க. நீங்க எதை பண்ணா மசாலா கேஃபே பாத்தீங்களா? சந்தானம் ஏதோ சொன்ன ஓன் சிரிப்பாங்க, இது அவ்வளவு பெரிய ஜோக்கெல்லாம் இல்ல, நிறுத்து அப்படின்வாரு. அந்த ஒரு கெப்பாசிட்டி தலைவர்களுக்கு வேணும். நான் ஒண்ணுமே பேசுறேன், அதுக்குள்ள போயிட்டு நீ பாட்டுக்கு கெத்துன்னு சொல்லி நிக்கிற, ஓடு 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 ஓடு. சரி, கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்துல நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது, அவர் எல்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து பாராட்டு மழையில நனையணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு அப்படின்னு. என்னதான் பாராட்டினியா ரைட்டு அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து உண்மை இருந்தா ஆஹா இவன் தான் வந்து அவ்வளவு பெரிய விசுவாசம் வச்சிருக்கான், அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஏமாந்துட மாட்டாரு அவரு. புரியுதா? இதுக்கு சரியான உதாரணம் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாராட்டுல மயங்காம ஏமாறாம இருக்கணும்னா, விஜயகாந்த் படம் ஞாபகம் இருக்கா? அந்த செந்தில் வந்து ஹோட்டல் வச்சிருப்பாரு, இவருக்கு வந்து பொங்கல் கொடு பூரி கொடு அப்படின்னோடனே அவரும் வந்து ஆஹா ஓஹோன்னு போயிட்டு வான்னு. அந்த மாதிரி பாராட்டு அத்தோட போயிருன்னு இருந்துக்கணும். அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த 26 ரிசல்ட் மாதிரி தான் ஆகும். ஆட்சியில இருக்கும்போது இப்படிதான் கவுத்தாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க தான் கவுக்குறாங்க. இந்த லட்சத்துல நீங்க போயிட்டு இவர் இருக்கும்போது அண்ணாமலை எப்படி எதிர்கட்சி தலைவர்னு கேட்டா இது உங்களுக்கே ஓவரா தெரியல. விஜய் அவர்கள் சிஎம் ஆனது எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, ஒருவேளை கமலா இருந்தா கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்குள்ள வராது அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. எஸ் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரு. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து? ஒரு விஷயம் எனக்கு புரியல நிரஞ்சன். என்னவோ எதுவா இருந்தாலும் சினிமா உலகத்துல இருக்கவங்க சொல்ற கருத்து அப்படின்னு அவங்களுடைய பிரச்சனை. இது வந்து ஏதோ ஒரு சீரீஸ் இல்ல ஓடிடி சீரீஸா, அதுல இருக்கவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கல இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே ஒரு 4 நாள் அதைத்தான் பார்த்து இருந்தது. இவங்க ஒரு வீடியோ அவங்க ஒரு வீடியோ, ஆளுக்கு மாத்தி வீடியோ. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து நாங்க சைலண்டா போறேன்ட்டாங்க, அவங்களும் சைலண்டா போறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கினாரு, அப்புறம் டைவர்ஸ் பண்றேன்னாரு, அப்புறம் வேற யாரோ ஒருத்தர் போறேன்னாரு, அப்புறம் வந்து நான் ரத்தம் கேட்கறேன் சூனியம் வச்சிட்டாங்கன்றாரு. தமிழ்நாடு முழுக்க இதைத்தான் பார்த்து நிற்குது. இப்ப இவர் வராரு, இவர் ஒரு கொள்கை விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா அதுல ஒண்ணு சொன்னாரு, அதை வந்து கவனிக்கணும். இந்த மாதிரி அது எங்கேயோ சொன்னாரு, ஹைதராபாத் இது எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் போறான். அப்ப வந்து பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, மீடியா இருப்பாங்கன்னு நினைச்சேன், யாரும் வரல. திரும்பி வரும்போது இருப்பாங்க சொல்ல நினைச்சேன், யாரும் வரல. ஒரு காலத்துல இவர் கதவை திறந்துன்னு வந்தாலே முன்னாடி போய் நிக்கிற ஒரு கும்பல் இன்னைக்கு வந்து இவர் ஏர்போர்ட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சும் வரல. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன். அடுத்தது அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கின்றார் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இன்னும் சில சீரியஸான விஷயங்கள் இருக்கு நிரஞ்சன். அதை நான் இப்ப சொல்ல விரும்பல, பின்னாடி தெரிய வரும்போது நீங்க பாத்துக்கங்க. பட் இது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். நீங்க விளக்கம் கொடுத்தா கொடுக்காட்டி போங்க, அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேணாம். இப்போ விஷால் இருக்காரு இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு, இது பாருங்க ராஜ்மோகன் அவர்கள், அவரை போயிட்டு நீங்க திரைத்துறைக்கு இது மாதிரி அமைச்சரா போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் முதலமைச்சர் அப்படி இருக்குச்சா இவர்கிட்ட நான் கேக்குறேன். உண்மையில இவரும் ஒரு எலெக்ஷன்ல நின்றாரு, அப்புறம் நாமினேஷன் ஏதோ தப்பாயிடுச்சுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆர்கே நகர். உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கு, அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, கல்வித்துறை அமைச்சருக்கு கல்வியில ஏதாவது இருக்கா? நிதி அமைச்சருக்கு எகனாமி பத்தி தெரியுமா? சட்டத்துறை அமைச்சருக்கு சட்டம் பத்தி தெரியுமா? இப்படித்தானே நீங்க கேட்டிருக்கணும். கண்டிப்பா. சினிமா துறையில இவருக்கு வந்து அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்ப அப்படியே கேட்கலாம்ல, முதலமைச்சருக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா? நிதி அமைச்சருக்கு இருக்கு, ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி அரசியல்ல ரொம்ப வருஷமா இருந்திருக்காரு, அமைச்சரா பல வருஷங்கள் இருந்திருக்காரு. இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரே ஒரு காரணம் தான் கண்ணில் படுது, அது நிஜமா பொய்யான்னு தெரியல.
இவர் பாட்டி யூடியூப்ல அது இதெல்லாம் பண்ணியிருந்தவர், நான்லாம் வந்து மிகப்பெரிய ஹீரோ, நாளைக்கு ஏதாவதுன்னா நான் அவர்கிட்ட போய் நிக்கணுமா அப்படின்னு. நீ போய் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த சினிமாக்காரங்க மறுபடியும் இவர் எங்க வீட்டுல இருந்து வந்தவர், சினிமாக்காரு அப்படின்னு பெயிண்ட் அடிக்கிறத நிறுத்துங்க. சினிமாவை தவிர உலகத்துல எவ்வளவோ இருக்கு. ஆமா, அதான் உலக நாயன் போயிட்டு ஓடிடி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்துக்கிறாரு. சினிமாவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது போல இருக்கு. மக்களுக்காக குரல் கொடுக்க துப்பு இல்ல அந்த விண்வெளி நாயனுக்கு, கேடுகட்ட விண்வெளி நாயனுக்கு ஓடிடி ஆரம்பிக்கணுமா என்னென்னவோ போய் சொல்லிட்டு வந்துக்கிறாரு. என்ன கேட்டா இந்த முதலமைச்சர் வேற எது கூட பண்ணவே வேணாம். இந்த சினிமா துறையிலேருந்து வரவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சு இந்த பாராட்டு அப்படின்றது அதெல்லாம் தள்ளி வச்சாலே அதுவே ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க மாற்றம்னு சொல்வாங்க. அவங்களே கெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுக்கு இருக்காங்க இவங்க? நேத்து வரைக்கும் கண்ணாபினான்னு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தவொடனே ஒரு பெரிய மாலை நடக்குதானே போது பாருங்களேன். இந்த பக்கம் கமல், அந்த பக்கம் ரஜினி, அதுக்கப்புறம் அவரு எப்படி எல்லாம் உட்காந்துக்கின்னு ஆஹா ஓஹோன்னு வாங்க, டான்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு வந்து டிவி ரைட்ஸ் அப்படின்னு அது பெரிய இது நடக்கும். அதுக்கு எத்தனை பேர் QR கோடு வச்சு அனுப்புவாங்களோ தெரியாது. யாரு வந்தாலும் இதைத்தான் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.